எத்தனை டிக்கெட் வேணும்? இவன் பேர் ராஜு. பிளாக் டிக்கெட் ராஜுன்னு பேரு இவனு. கிராமப்புறங்களில் பட்டி தொட்டிகளில் காடு கழனிகளை வித்தாவது தம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று லட்சிய வெறியோடு வாழ்கிற கோடானு கோடி அப்பாவி தாய் தந்தையர்களில் ஒருவருக்கு பிறந்தவன் தான் இந்த ராஜு. இவன் பேரு யேசுதாஸ். எல்லாரும் தாஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அந்த யேசுதாஸ் பாட்டை வச்சு எல்லாரையும் பரவசப்படுத்திட்டு இருக்காரு. அந்த யேசுதாஸ் ஆட்டோவை வச்சு அடாவடி பண்ணிட்டு இருக்காரு. இவர் பேரு காந்தி. மகாத்மா காந்தி பேரை வச்சுட்டு இப்படி ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சிட்டு இருக்காரு. ராஜு யேசுதாஸ் குரூப்ல மூணாவதா இவனும் இருக்கான். இவனும் நல்லா படிச்சவன் தான். ஆனா படிச்சதுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கல. இருந்தாலும் நேர்மையா உழைச்சு சாப்பிடணுன்றதுக்காக இந்த ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சிட்டு இருக்கான். ஹோட்டல்ல சாப்பிட வர கஸ்டமர் டென்ஷன் ஆனா இவனும் டென்ஷன் ஆயிடுவான். ஹோட்டல்னா பலதரப்பட்ட மக்கள் வரத்தானே செய்வாங்க. அவங்கள வக்கரபத்தி படிச்சவங்களும் இருப்பாங்க. அவங்கள இவனால ஜீரணிக்க முடியல. அதே நேரம் விதண்டாவாதம் பேசுறவங்கள அவன் மன்னிக்கவும் தயாரா இல்ல. இதனாலேயே இவனுக்கு இவன் முதலாளிக்கும் அடிக்கடி மோதல் வரும். கஸ்டமர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இவன் ஒரு நாள் முதலாளி கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் முத்தி போய் நீ பெரியவனா நான் பெரியவனான்ற மோதல்ல நம்ம காந்தி கடையை விட்டே வெளியே போயிட்டாரு. அப்படியே கடையை விட்டு வெளியே போனாலும் நம்மால் எங்க போவாரு? வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிக்க. I can shake it to the left and shake it to the right. I can get. Can you இவன் பேரு சீனு. இவன் அப்படிதான் கொஞ்சம் குள்ளம். ஆனா செயல்ல ஜெகதா கில்லாடி. இப்படியே பிளாக்ல டிக்கெட் வித்து வாழ்க்கையை ஜாலியா ஓட்டிட்டு இருக்கிற ராஜுவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எதிர்கால வாழ்க்கையை பத்தி எந்த கவலையுமே படுறதில்ல. அண்ணனுக்கு பொழப்பு ஓடினா போதுன்னு நினைக்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. காசு கிடைச்சா போதும், அத எந்த வழியில செலவழிக்கலாம்னு 4 பேரும் கூடி முடிவெடுத்து நாட்டை எப்படி காப்பாத்த போறோம்னு முடிவெடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. அல்லது நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ணலான்னு பேசிக்க போறாங்களா? அதுவும் இல்ல. இப்படியே அர்த்தமே இல்லாம 4 பேரும் கூடி தங்களோட வாழ்க்கை காலத்தை இப்படியே வீணாக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல வேலை பார்த்த காந்தி, பிளாக் டிக்கெட் ராஜு, ஆட்டோக்கார தாஸ், இவங்க 3 பேருமே தாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இந்த சீனு கிட்ட கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கின சீனு இந்த 3 பேர்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி அந்த காசை எப்படி செலவழிக்கலான்னு ஒரு நல்ல முடிவெடுக்க போறான். அது என்னன்றதை நாம பார்க்க வேண்டாமா? இப்படி குடிச்சே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிற இவங்க வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு மன வரத்தான் போகுது. ஆனா அது எப்ப வரும்னு தெரியாமலேயே இவங்க வழக்கம் போல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த 4 பேருக்கும் முடிஞ்ச வர ஓசிச்சோறு போட்டு ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தி இருக்கா. அவதான் இந்த சீதா. பாவம், இவ ஒரு அனாதை. அந்த 4 பேருக்கும் இவதான் தாய் மாதிரி. அவளுக்கும் இந்த 4 பேரும் தான் பாதுகாப்பு. ஆறா வீட்டுக்குள்ள ஏன்டா அம்மாவாசைக்கு பிறந்து விடுக்கலாம்? எங்கடா போய் தொலைச்சிங்க? ஏன்டா பாடக பணத்துக்காக உங்ககிட்ட கடன் கேட்கற மாதிரி நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். என்னை முட்டா பயலாக்கி கடைசியில பைத்தியக்காரனாக்கி என்னை இழிச்சவா பையன் நினைச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி காட்டிட்டு அப்பப்ப போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறீங்களே, என்கிட்ட இது நடக்குங்கிறீங்களாடா? ராத்திரி 12 மணிக்கு மேல நினைச்சபடிக்கு வர்றது, காலையில 5 மணிக்குள்ள எந்திரிச்சு ஓடி போயிடுறது, கதவுக்கு பூட்டு போட்டா ஜன்னல் உடைச்சிட்டு வெளியே போயிடுறது. என்னடா உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ற வாடகை பணத்தை எப்படா தர போறீங்க? இப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்களா? வெளியே போறீங்களாடா? சொல்லி தொலைங்கடா. இங்க பாரு டேய், நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன்டா. என்ன செய்ய போறேன்னு கேளுங்கடா. என்ன செய்ய போறீங்க? டேய் தம்பி, உங்க கால புடிச்சு கேக்குறடா டேய். எப்படியாவது வாடகை கொடுத்துருங்கடா. இல்லைனா என்ற பொண்டாட்டி என்னை விட்டு தோத்தி போடுவாடா டேய். மாமா 2 நாள்ல கொடுத்துறோம் மாமா. வட்டியோட பூப்பழம் வச்சு கொடுக்குறோம் மாமா. பூவை என்ன காதுல சொல்றீங்க? டேய் எப்படியாவது காசு கொடுத்து தொலைங்கடா. இல்லைனா என் பொண்டாட்டி என்ற குரவளை கடிச்சு போடுவாடா. கேட்டீங்களா? என் பொண்டாட்டி குரல தோலை உரிச்சு காய போட்டுருவாடா. டேய் உங்க பேர்ல அர்ச்சனை கூட பண்றேன்டா. பழனிக்கு போய் உங்களுக்காக காவடி கூட தூக்குறேன்டா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உங்க கஷ்டம் எங்க கஷ்டம் மாதிரி மாமா. உட்காருங்க மாமா, உட்காருங்க மாமா, டென்ஷன் ஆகாதீங்க. இத முதல்ல புடிங்க மாமா. டேய் நீங்க பண்ற மொள்ள மாதிரி தனத்துக்கு என்னையும் கூட்டி சேர்த்திட்டீங்களாடா. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டு தொலைங்க. நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களுக்கு பணம் வர்ற வழிய நான் சொல்றேன்டா. என்னன்னு கேளுங்க. அட என்னன்னு கேளுங்க. இந்த சிவராத்திரிக்கு குளிக்கணுமா? அட நான் சொல்றது கேளுங்க. இந்த சிவராத்திரிக்கு நம்ம காலனில ஒரு சரியான புரோகிராம் இருக்குது. என்ன புரோகிராம்னு கேட்க மாட்டீங்களாடா? கேக்குற மாமா. அப்படின்னா சரி, வில்லாபுர அம்சா போட்டா ரெக்கார்ட் டான்ஸ் புரோகிராம் இருக்குது. அந்த புரோகிராம்ல நீங்களும் கலந்துக்கிறீங்க சரியா?
எதுக்குன்னு கேட்டீங்களாடா? எதுக்கு மாமா? எதுக்குன்னு கேளு. அப்ப சொல்லுங்க மாமா. அப்படின்னா சரி, உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது, அதை எனக்கு கொடுக்க போறீங்க. நம்ம வாடகை பிரச்சனை முடிஞ்சு போச்சே. இது எப்பறா இருக்கு? எல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இது காட்டுராஜாவுக்கு தெரிஞ்சா இந்த நேரத்துல அவன் எதுக்கு? வீட்டு பிரச்சனைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடுக்க போறோம். என்ன கருமத்தை? என்ன சுகமா இருக்கு தெரியுமா? அம்மா மாதிரி அருமையா புடிச்சுக்கிறா. அண்ணா எவன்டா? நான் இல்லடா. டேய், எவனாவது ஒருத்தர் சொல்லுங்கடா. அண்ணா அது ஒண்ணுமில்லைங்க. சிவராத்திரிக்கு நம்ம காலையில ஒரு டான்ஸ் ப்ரோகிராமுங்க, அதுக்குங்க. அதுல நான் டான்ஸ் ஐயோ ஆடணும். அதெல்லாம் இல்லைங்க. நானும் வில்லாபுரம் அம்சா ஆடிக்குங்க. எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு? இந்த ஏரியாலயே நீங்க தானே பெரிய ஆளு, அதான் உங்க கிட்ட. அவ்வளவு நல்லா ஆடுவீங்களா டான்ஸ்? நீங்க வந்தாலே ஒரு பெரிய ஹீரோ பத்த மாதிரிங்க. எதுக்குன்னு கேள்றேன். டங்கு ஸ்லிப் ஆயிடுதுங்க. பண்ணிடுவேன். டேய் வாங்கடா. டேய், பாப்பா கிட்ட என்ன பத்தி சொல்லி வைங்க. சரிண்ணா. ஓகே ஓகே வாங்க வாங்க. டேய், நீ புடிச்சு விடுற. அடியே 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 அஞ்சுதோ பார்வை கொஞ்சுதே அடிவில்லா புறப்பட்டு கிளியே பாடா மாப்பிள பீச முட்டல இது வில்லாபுரம் பச்சை கிளிடா வந்திருக்கா மெத்தனில்லா பஞ்சமில்லா பிஞ்சினில்லா வந்திருக்கா மெத்தனில்லா பஞ்சமில்லா பிஞ்சினில்லா கொஞ்ச நேரம் கொஞ்ச நிலா வெக்கங்களை விட்ட நிலா நிலா அடியே அஞ்சுதோ பார்வை கொஞ்சுதே வில்லா புறப்பட்டு கிளியே பாடா மாப்பிள பீச முட்டல இது வில்லாபுரம் பச்சை கிளிடா பார்த்ததெல்லாம் போதுண்டா, துணி போட்டு வாங்கடா, என்ன ஏறி வேணுமனா எடுத்துக்குங்கடா, சீக்கிரமா வாங்கடா, உதடு நோக்க கடிங்கடா, கால நேரம் பார்க்காம வெளுத்து கட்டுங்கடா. என்னடி வெக்கமா அச்சுத விட்டுவா வந்து நீ பொட்டிக்கடி முத்தங்கள செந்திக்கடி நானும் ரெடி நீயும் ரெடி உதட்ட நீயும் கடிச்சு கொடு நானும் ரெடி நீயும் ரெடி உதட்ட நீயும் கடிச்சு கொடு எனக்கு அப்படி போடு அடியே அஞ்சுக்கோ பார்வை கொஞ்சம் அடி இல்லா புறப்பட்டு கிளியே பாட்டா மாப்பிள்ள மீச முட்டல இது வில்லாபுரம் பச்சை கிளிடா பறையே கொல்லுது பஞ்சுனதா கேக்குது இஷ்டம் போல வந்து என்ன ஏத்துக்க மச்சான் எங்குது பூங்கொடி மாமன தேடுது இன்னும் என்ன தயங்குற கொஞ்சம் மச்சான் தொடுல சஞ்சு கடி மார்புல பூண்டு கடி வேடுல நீடுலடி நானும் நீ வேடுலடி வேணும்னா கேட்டு கடி பத்தலனா வாங்கி கடி வேணும்னா கேட்டு கடி பத்தலனா வாங்கி கடி நீயோ அடியே அஞ்சுக்கோ பார்வை கொஞ்சம் அடிவில்லா புறம் பெட்டு கிளியே பாடா மாப்பிள்ள மீச முட்டல இது வில்லாபுரம் பச்சை கிளிடா அரரரரரரரர
டேய் சீனு என்ன என்ற தூக்கம் உங்களுக்கு அப்பா யாரா அது அப்பன் இல்லையடா உங்க ஒப்பனுக்கெல்லாம் அப்ப மாமா நீங்களா நாங்க தான் சொன்னல மாமா வட்டி பணத்தை பூல வச்சு தர்றோம்னு தூங்கவுமா விட மாட்டீங்க உங்களை தேடி ஒருத்தர் வந்தாரு யாருன்னு கேளுங்கடா யாருன்னு சொல்லி தொலைங்க ப்ரோக்ராம் இன்சார்ஜ் அவர் எதுக்கு வந்தாரு? நிறுத்துடா எதுக்கு வந்தாருன்னு உன்னை நான் கேட்க சொன்னா நானு என்னதான் சொல்ல வரீங்க மாமா எதுக்கு வந்தாருன்னு தெளிவா கேளுங்க எதுக்கு வந்தாரு? பணம்டா பணம் கொடுக்கறதுக்கு எவ்வளவுன்னு கேட்க மாட்டீங்களாடா எவ்வளவு மாமா? 5000 4 மாச வாடகையும் கரண்ட் பில்லும் சேர்ந்து 4000 போக மிச்சம் 1000 ரூபாய் இருக்குது இப்ப இந்த 1000 ரூபாய வரப்போற மாசத்துக்கு அட்வான்ஸ் எடுத்துக்கிறேன் நல்லா இருங்கடா நாரி போன நாய்களா இந்த மாங்கா மண்டின புகழ்ந்தே கவுத்துலாம்டா நீங்க ஒரு மாமனிதர் மாமா. நீங்க கர்ணபிரபு மாமா. நீங்க பாரி வள்ளல் மாமா இதெல்லாம் உங்களால தான்டா அந்த 5000 ரூபாய் கொஞ்சம் கொடுத்துட்டு பணத்தை பூல வச்சு தரேன்னு சொன்னல மாமா, அந்த வார்த்தையை நாங்க காப்பாத்துவோம் மாமா. அவன் சொல்றது சரி மாமா அந்த பணத்தை கொண்டு போய் பூஜையில வச்சு தர போறோம் ஓஹோ உங்களால தானே இந்த பணத்தை சம்பாதிச்சோம். அதனால கோயில வச்சு பூஜை செஞ்சு உங்ககிட்ட தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆமா ரொம்ப அருமையான யோசனையா இருக்குதே இந்த 5000 அட கொஞ்சம் இருங்க இந்த 10 ரூபாயும் சேர்ந்து வாங்கிக்கங்க இருங்கடா எதுக்குன்னு கேட்டீங்களா? எதுக்கு மாமா? பூஜைக்கு தேங்காய் பழம் எல்லாம் வாங்க வேண்டாமாடா அதுக்கு தான் 5000 ரூபாய் இருக்க மாமா அப்படி கேள்றா 5000 முடிச்சீங்கன்னா என்ற பணம் என்ன ஆகிறது செலவாயிரும் புரியுதா அதுக்கு தாண்டா இந்த 10 ரூபாய் தேங்க்ஸ் மாமா அப்புறம் முக்கியமான விஷயம் பூப்பழம் வாங்குனீங்கன்னா மறக்காம கொண்டு வந்து காமிக்க ஓகே மாமா. பெல்லு இந்தாடா நாய பொறக்கடா. இந்தாங்க சார் நீங்க கேட்ட நோட்டு. எல்லாம் கொண்டு வந்துட்டியா? ஆமா சார். நான் கேட்டது கொண்டு வந்தியா? என்ன அந்த பொண்ணு ஜோக் பண்ணாதீங்க. இருங்கடா இருங்கடா இப்ப வந்தா நில்லுங்கடா டேய் நில்லுங்க டேய் என்ற பணம் எங்க பணமா இந்தாங்க என்ற இதெல்லாம் ₹1 என்ற மீதி பணம் 4999 ரூபாய் எங்கடா முழுகிட்ட மாமா. ஏண்டா டேய் பணத்தோட வந்தீங்கன்னா வாங்க இல்லைன்னா நீங்க வீட்டுக்குள்ளேயே நுழைய கூடாது சொல்லி போட்ட எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தாது என்ற மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. மாமா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு மாமா மழை வேற பெஞ்சிட்டு இருக்குது. மழையில எங்க போய் மடுக்க முடியும் மாமா? தயவு செஞ்சு எங்களை உள்ள விடு மாமா. தூக்கம் வர வருது. இந்த ஐசை வேலையில எங்கிட்ட வேண்டாம் போய் தொலைங்க என்ற வாழ்க்கையில நெருப்பள்ளி கொட்டிட்டீங்களாடா மொல்ல மாதிரி பசங்க நீங்க நல்லா இருப்பீங்களாடா புவ்வுல படத்தை வச்சு தரேன்னு சொல்லி ஏமாத்துறதுனால என் பொட்டாட்டி என்ன செருப்பாலே அடிச்சாடா தாசு நீ பேசுறா மன்னிச்சிடுங்க மாமா. டேய் நான் இல்லடா உன்னை அவன் கூட மன்னிக்க மாட்டான்டா யாரு கேக்குறா யார சொல்றீங்க உங்க அப்பாவை சொல்றீங்களா டேய் பாக்குறான் பாரு அங்கேயே. ஆண்டவன்டா அந்த ஆண்டவன் கூட உங்களை மன்னிக்க மாட்டான்டா போங்கடா போய் படத்தோட வாங்கடா நாளைக்கு கொண்டாங்களா போங்க டேய் போங்கடா உங்களெல்லாம் வந்து உள்ள விட்ட பாரு என்னை சொல்லணும் ஆளுனையும் பாரு அவனையும் பாரு புறா கொடைய டேய் மச்சான் மாமா ரொம்ப கோவமா இருக்காருடா. நாம ஒண்ணு பண்ணலாம்டா. இன்னைக்கு ராத்திரி எங்கேயாவது போய் படுத்துட்டு காலையில வந்து மாமா கிட்ட பேசிக்கலாம்டா. சரியாடா? அப்ப நாம சீதா வீட்டுக்கு போலாம்டா. இந்த நேரத்துல அங்க போனா அவ கொன்னுடுவாடா. டேய் இப்ப என்னடா பண்ணலாம் டேய் அங்க ஒரு கூண்டு வச்சு டெம்மு நிக்குதுடா. அங்க போய் படுத்துக்கலாமா? அண்ணாச்சி ரொம்ப மழை பெய்யுது. அதெல்லாம் தெரியும் ஏறுற. அண்ணா அங்க பாரு சரோஜாக்கா சைடுல இருக்கு. மல்லிகை மணக்குது. போய் பின்னால ஏறு. வர. சரி நீ சீக்கிரமா வா. ஏய் அப்பப்ப பிரேக் எல்லாம் தெரியும் நடந்து. என்ன நிக்கிற? ஏறு. எங்க ஏறுது? உள்ள 4 பேர் இருக்கானுங்க. அவனுங்கள முதல்ல என்ன சொல்ற? ஏய் யாரா நீங்க? என்ன இத லாரியா இல்ல சத்திரமா? என்னம்மா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? நீ கைய பிடிக்கண்ணு. ஏறு. வா வா. இது எல்லாத்தையும் காரணம் இவன் தான்.
காரணம் நான் மட்டுமா? நாம எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடிச்சோம். ஆக மொத்தம் எல்லா காசையும் செலவழிச்சிட்டோம். என்னடா மாமாவுக்கு என்னடா பதில் சொல்றது? இந்த புறம்போக்கு அந்த பொம்பளை பார்த்து அந்த பணத்தை எடுத்து வீசுறாரு பெரிய பிஸ்தா மாதிரி. ச்சே. நீ என்ன பெரிய யோக்கியனா? அந்த பொண்ணுங்க முன்னாடி பல்ல கட்டி ஆடலாம் பெரிய ஹீரோ மாதிரி. போது நிறுத்துங்கடா. தப்பு எல்லார் மேலயும் இருக்கு. அது முக்கியம் இல்ல. இப்போ என்ன பண்றதுடா? மழை வேற அதிகமாகுது. டேய், டேய், இன்னொரு கோட்டர் அடிக்கலாமா? டேய் ஏதோ ஒரு வண்டி வந்து நிக்குது. வாங்கடா லிஃப்ட் கேக்கலாம். டேய், எவ்வளவு ரவுடி மாதிரி இருக்காங்க. ஏய் ஏதோ பண்ண போறாங்கடா. சீக்கிரம் சீக்கிரம்டா. டேய் இது என்னமோ கொலை மாதிரி தெரியுதுடா. டேய் வாங்க போயிடலாம். இருக்கடா. டேய் திரும்ப வந்துருவானுங்களோ டென்ஷனா இருக்குடா. இந்த டென்ஷன் பரவாயில்ல. வீட்டுக்கு போனா ஓனர் டென்ஷன் அதிகமா இருக்கும். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இருக்கு. அவங்க புதைச்ச பணத்துல ஒரு செயின் தொங்கிச்சு. நிச்சயம் அது தங்க செயினா தான் இருக்கணும். அதுக்கு நாம அதை தோண்டி அவன் கழுத்துல இருக்க செயின் எடுக்கிறோம். இதை விட்ட வீட்டு வரைக்கும் வழியே இல்ல. உனக்கு அறிவு இருக்காடா? அது போனோம்டா. இவனுக்கு இன்னும் போதையா தெரியலடா. இங்க இருந்தா நம்மள மாட்டி விட்டுடுவான். வாங்கடா போயிடலாம். ஆமாடா, போதையில தான் சொல்றேன். குணத்தோட கழுத்துல செயினை நான் பார்த்தேன். நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் பார்த்தா முடியாதுடா. அது இல்லடா. நாம என்ன லட்சாதிபதியா இல்ல கவர்மெண்ட் சர்வெண்டா? நம்ம முகத்தெல்லாம் பார்த்து யாராவது கடன் கொடுப்பாங்களாடா? இப்ப என்னடா சொல்ல வர்ற? நாம யாரையும் கொலை பண்ணல, கொள்ளையடிக்கவும் செய்யல. எவனோ ஒருத்த கொலை பண்ணி பணத்தை புதைச்சிட்டு போயிட்டான். அந்த பணத்தை வெளியில எடுத்து கழுத்து உள்ள செயின் எடுக்கிறோம். அவ்வளவுதான். வாங்கடா. சரி வாங்க, சரி வாங்க. டேய் வண்டி வருது. டேய் பசுடா. பணம் இருக்குடா. ச்சே. நாம எப்படியோ பணத்தை தோண்டி வெளியே எடுத்துட்டோம். இத மறுபடியும் புதைக்கலாம்னா இந்த குழி நிறைய தண்ணியா இருக்கு. இப்ப என்னடா பண்றது? டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா. இப்ப இல்லைனாலும் காலையில யாராவது போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. செயின் நமக்கு வேண்டாம். பேசாம குழியிலே போட்டு புதைச்சிடலாம். இது போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வாழ்க்கையே போயிரும்டா. பின்ன இப்ப என்னடா பண்றது? டேய் திரும்ப பணத்தை புதைக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான்டா. அதனால அந்த கல்லு மேல பணத்தை வச்சிடலாம்டா. டேய் மச்சான் நீ போய் ரோட்ல மேல ஏதாவது வண்டி வந்து எங்களுக்கு சிக்னல் கொடு. நாங்க உடனே வந்துடுறோம். போடா. டேய் வாடா சீக்கிரம் சீக்கிரம். வாங்கடா. போலீஸ் வண்டி மாதிரி இருக்கிறா. ஆமாடா போலீஸ் வண்டியே தான்டா. வணக்கம் சார். யார்ல நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? யார்ல இப்படி நிக்கிறான்? அவர் எங்க மாமா சார். ஓவரா குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன் சார். இந்த சாராயத்தை எவம்ல கண்டுபிடிச்சது? அவனை நான் பார்த்து முதல்ல பாராட்டணும்ல. ரொம்ப பிரில்லியன்ட்ல. அந்த பயல பாரு. எவ்வளவு சாராயம் குடிச்சாலும் இருக்கானா செத்துட்டானா நம்ம இருக்க கூடாதுல. எவ்வளவு போட்டாலும் என்ன மாதிரி ஸ்டெடியா இருக்கணும்ல. இல்ல நானும் தான் சாராயம் குடிச்சிருக்கேன். எவ்வளவு ஸ்டெடியா இருக்கேன். அது சரி நீ எங்க போயிட்டு இருக்கிய? சிட்டிக்குள்ள சார். சிட்டிக்குள்ள சரியில்ல. சிட்டிக்குள்ள எந்த இடத்துக்கு போறீங்க? மசூதி பக்கம் போடும் சார். நானும் மசூதி பக்கத்துல தான் போறேன். முதல்ல பின்னால ஏறுங்களேன். பரவாயில்ல சார் நாங்க போயிடுறோம் சார். நீங்க போங்க சார். என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா? இல்ல இங்க அடிக்கிற மழையில அவன் குடிச்சதெல்லாம் இறங்கிற போதுல முதல்ல வண்டியில ஏறுங்க. ஏறுங்கள சீக்கிரம். அவனை முதல்ல வண்டியில ஏத்துல. என்னெல்லாம் குடிச்சா உங்க மாமா? விஸ்கி சார். பீர் சார். ஓ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டானா?
மசீதி பக்கத்துல எங்கள இருக்கீங்க? லிங்கம் மாமா வீட்டுல சார். ஓ, லிங்கம் பையன் வீட்லயா? ஆமா சார். சார் நிறுத்துங்க சார், இதான் சார் எங்க வீடு. நிறுத்தினம்ல, அவசரப்படாதீங்க, இறங்குங்களேன். எங்க இருங்க சார், நான் மேல கூட்டு போறேன், நீங்க போங்க சார். அவரை நீங்க வீட்டுல கூட்டிட்டு போற வரைக்கும் நான் அங்க இருந்து போக மாட்டேன். முதல்ல கூட்டு போங்களேன். வாங்கடா, வாங்க. பாத்துறோம். பார்த்து போங்க. ரொம்ப நன்றி சார். போங்க போங்க. டேய், இதை கூட மேல போயிட்டு இருங்கடா, நான் சாவி கொண்டு தரேன். சரி, சாவி வாங்க போறேன் சார். மாமா மாமா, எவன் தான் நடுராத்திரி நரி மாதிரி ஓலை விட்டு வர்றது? அட நீயா? பணம் இல்லாம உன்னை உள்ள வரக்கூடாதுன்னு. அட நிஜமாலுமே பணம் தான். ஆமா, மாமா, எங்க மாமா கொடுத்தாரு. அவர் பெரிய பிசினஸ்மேன். அவங்க வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் சாவி எடுத்து கொடுக்குறீங்களா? வாங்க வாங்க, அட உள்ள வாங்க. தம்பி, அட இரு, நான் உன்ற கூட வாரணும், இரு வா. யாரு என்ன அவரு சொல்லு. அட இருடி, உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை. தம்பி நீங்க மாடி போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. எல்லாம் கால் காத்தால பேசிக்கலாம். ஏய் அருக்காடி, இப்ப சொல்றீங்க உங்க பிரச்சனைங்க. சார், சாவி வாங்கிட்டேன் சார். நம்ம தேங்க்ஸ் சார், நீங்க போயிட்டு வாங்க சார். ஓகே சார். முதல்ல ஒழுங்கா கூட்டு போறியான்னு பாத்து நிக்கல. நீ போனா சார், நீங்க கிளம்புங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். சார், தயவு போங்க சார். சார், நீ போல ரைட். பாத்து வாங்கடா. ஒண்ணு டவல் எங்கடா? ஏய் ஊதுபத்தி எதுக்குடா? போனா நான் அடிக்காம இருக்க. இவனாலதான்டா. அம்மா. ஏய், புள்ள நரி, உன்னாலதான்டா வீட்டுக்குள்ள போன வந்தது. இப்போ என்னடா பண்ணி தொலைக்கிறது? எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கேடா. என்னைய கொண்டு பக்கத்துல படுக்க வச்சிருக்கடா. டேய் மச்சான், நீ இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நான் நினைக்கலடா. இந்த பொணத்தை பார்த்த கோவத்துல உன்னை கேவலமா திட்டிட்டேன்டா. சாரிடா மச்சான். என்னடா சாரி? உனக்காக செஞ்சனா எனக்காக செஞ்சனா? நமக்காக தான்டா செஞ்சேன். டேய் மச்சான், இப்படி உட்காந்துட்டு இருக்காதடா, ஏதாவது பேசுடா. ரொம்ப பசியா இருக்குடா. பதில் சொல்லுங்கடா. நீ இப்படி சொல்லுவேன்னு அவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்கலடா. அதனாலதான் அப்படியே ரெண்டு பேரும் ஸ்டன் ஆகி நின்னுட்டாங்கடா. நீ பேசாம இருடா. இந்த காந்தி போய் உங்களுக்கு சரக்கும் பிரியாணி போடணும் வாங்கிட்டு வந்துடுறேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரம் வந்துடுறேன். டேய் மச்சான், யார் வர்றதுக்கு முன்னாடி பணத்தை ரிமூவ் பண்ணிடலாம். உன் ஆட்டோ எடுத்துட்டு வரலாமா? இந்த நேரத்துல எங்க ஓனர் கிட்ட போனா குடிவேர்ல ஆப்பு வச்சிருவான். ஏ மச்சான், ஆட்டோ ஸ்டாண்ட்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க கிட்ட கேட்டா? சரிடா, நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் பாத்துட்டு வரேன், நீ இங்கே இரு. நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நானும் உங்க டேய் கூட மச்சான், வரேன். இப்ப காந்தி வருவான்டா. உனக்காக பிரியாணியும் கோட்டர் சரக்கு வாங்கிட்டு வருவான்டா. இல்ல, அப்போ நான் இருக்க மாட்டேன். இப்போ இந்த பணத்தை நம்ம வெளியே எடுத்துட்டு போனா காலையில ஜெயில தான் இருக்கணும். காந்தி சொன்ன மாதிரியே செஞ்சிருவான்டா. டேய் மச்சான், அவன் சீக்கிரம் வந்துருவான்டா, நீ பயப்படாத. சீக்கிரம் வந்துருங்கடா. ஓட்டிட்டு போயிட்டாங்கடா பாவிங்க. டேய் சீனு, சீனு, டேய் சீனு, சீனு, டேய் சீனு, எந்திரிடா, சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. மாப்ள, போடா டேய், நீயும் செத்து போயிட்டேன்னு நான் பயந்துட்டேன்டா. கொச்சினை சும்மா சின்ன டச்சுடா. நீ பயப்பட இல்லையான்னு பார்த்தேன். பயப்படுற. சரிடா, இப்ப அவங்கள எங்க? ஆட்டோ பிடிக்க போயிருக்காங்கடா. சரிடா, நானும் போய் அவங்கள பாத்துட்டு அவங்களோட வந்துடுறேன். நீ இதை முதல்ல சாப்பிடுறா. நீ கூட விட்டுட்டு போறியாடா? விட்டுட்டு போயிட மாட்டேன்டா, போயிட்டு வந்துடுறேன். போடா போ, எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. வீராப்பா வேற பேசிட்டேன்.
ஆட்டோ 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 ச்சே அது நிறுத்துடா அண்ணா, அண்ணா, அண்ணா. ஆட்டோ கொஞ்சம் நிறுத்துண்ணா. அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா இல்ல, இல்ல, please, வராது, அண்ணா, வராது. அண்ணா, அண்ணா. லேட் ஆச்சு, வராது, அண்ணா, வராது. அண்ணா, விடு, 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 அண்ணா, விடு. அண்ணா, please, விடு, அண்ணா. லேட் ஆச்சு, வராது, வராது, அண்ணா, சொல்றேன், விடு. இருங்க, அண்ணா, அண்ணா, விடுப்பா, விடு. அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா அண்ணா, போடா, please, போடா, அண்ணா. கட்டி தலையா எவ்வளவு நாளாச்சு செத்து போய் ஏதாவது சாப்பிடுறியா? நான் சாப்பாடு வைக்கிறேன். எந்திரி. பிரதர், எந்திரிங்க பிரதர். நான் இருக்கேன் பிரதர். எந்திரிங்க பிரதர். பிரதர், சாரி. பிரியாணி சாப்பிடுறியா? சொல்லு. சொல்லு பிரதர். சொல்லு. சொல்லு. வேணாமா? சரக்கு அடிக்கிறியா? இதை எடுத்துட்டு வரேன். ஏய், குடி குடி. ஏய், வாயத்தர. அப்படித்தான். இன்னும் கொஞ்சம். அது ச்சே எவன வர மாட்டேன்றாடா ஏய், நீ எதுக்குடா வந்த? சரக்கும் பிரியாணி சீனியர் கொடுத்துருக்கா. அட சரக்கு பிரியாணி அங்க இருக்கு, நீ எதுக்குடா வந்த? ஆட்டோ 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 ஏய் பொறுக்கே இல்ல, ஆட்டோ. உனக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம். சாப்பிடு. சொல்லு. அப்படித்தான். அப்படித்தான் பிரதர். இதா, இத சாப்பிடு. இப்படிதான். இரு வர. தலைய தூக்கு. தூக்கு தலைய. இப்ப கரெக்டா இருக்கும். ஐயோ, சூவா. இது வேண்டாம். பயப்படாத, நான் இருக்க பக்கத்துல. நல்லா பிடிக்க. டேய் தடி முண்டா, ஏன்டா மேல வந்து விழுற? டேய் மச்சான், போறோம்டா. அது ராத்திரில இருந்து இங்க தான் இருக்கு புதுசா ஒண்ணும் வரல டேய் மச்சான், இதை எடுத்து மறைக்கணும்டா. சீதாவா? என்ன ராத்திரி குடிச்சது இன்னும் தெரியலையா? இவ்ளோ நேரம் வரைக்கும் படுத்திருக்கீங்க? ஆமா, யாரோ பிசினஸ்மேன் உங்க மாமா வந்திருக்காராமே. லிங்கம் சார் சொன்னாரு. அவர் எங்க? சொல்லு. படுத்திருக்காரு சீதா. அவருக்கும் ஊத்தி விட்டீங்களாக்கும்? நாங்க ஊத்தி விடல, ஆல்ரெடி அவரே ஊத்திட்டு வந்தாரு. உங்கள யாருக்கு மாமா? எல்லாருக்கும் தான் மாமா. அவரு தாசுக்கு தான் மாமா. அவனுக்கு மாமானா எங்க எல்லாருக்கும் மாமா தானே. அதத்தான் இவன் சொல்றான். என்ன நீங்களே முணுமுணுக்குறீங்க? எனக்கும் சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அதான் சீதா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி என்ன நடந்துச்சு? இந்த பாரு சீதா, நான் சொல்றதை கேட்டு நீயும் பயந்து எங்களையும் பயமுறுத்திட கூடாது, புரியுதா? அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. அங்க படுத்துட்டு இருக்கிறது மனுஷன் கிடையாது. அப்புறம் சொல்லு. போனோம். பொண்ணுமா? அம்மாடி, இப்படி பண்ணிட்டீங்களடா தடி மாடுங்களா? யார் வீட்லயாவது பொண்ணு இருந்தா எப்படி புதைக்கலாம்னு ஆலோசிப்பாங்க. நீங்க என்னடானா புதைச்ச பொண்ணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விளையாட்டு காட்டுறீங்க. நீங்க மனுஷனுங்களே இல்லடா, ராட்சசனுங்க. உங்க கூட பழகுறது அப்பா எனக்கு நினைச்சாலே பயமா இருக்கு. உங்க மூஞ்சிங்களை பார்க்கறதுக்கே பிடிக்கல. சீதா, நீ கோவப்படாத. எங்க நிலைமையை புரிஞ்சுக்க. இந்த பணத்தை எதுக்கு எடுத்தோன்ற உண்மைய நான் உன்கிட்ட மறைக்காம சொல்லிட்டேன். ப்ளீஸ். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? எங்கடா 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 பிசினஸ் மேன்? எங்க எதுக்குன்னு கேளுடா. எதுக்கு? அவர் பிஸியா இருக்காரு. ஏய், பிசினஸ் மேன்னா பிஸியா இருக்கணும்டா, சும்மா ஊரச்சது கூடாது. சரி மாமா. எதுக்குன்னு கேக்குறது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அதனால நீ கேட்கலினாலும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளு. என்ற கைய அவர் கையோட சேர்த்து நல்லா கை குலுக்கி ஆர்ப்பாட்டமா சும்மா அபர்க்கலமா அறிமுகப்படுத்த போறேன்டா. மருமகனே. மருமகனா? டேய், அவர் உங்களுக்கு மாம முறையாகிறாருன்னா எனக்கு அவர் வந்து மருமகனா இல்ல மச்சானாடா? சொல்றாடி. மருமகனே, எங்க போயிட்டீங்க மருமகனே? இங்கதான். அடங்குனியா, இவத்தாலே இருக்கிறீங்க. ஏன்டா உண்மையாலுமே இவர் பிசினஸ் மேன் தானா? என்கிட்ட ஏதாவது கதை விட்டீங்களாடா? செத்து போன பொணக்கணங்க படுத்து வச்சிருக்கீங்க. போனமா போனமா இந்த விஷயத்தை பத்தி எனக்கு நிறைய தெரியும்டா.
ஒரு மனுஷன் ரொம்ப நேரமா இப்படி படுத்து கிடந்தான்னா ஒன்னா செத்து போனான்னு அர்த்தம், இல்லைன்னா சாக போறான்னு அர்த்தம். இதை நான் பஞ்சாங்கத்திலேயே படிச்சிருக்கிறேன். இப்படி படுத்து கிடக்கறனால எந்திரிக்க வச்சு பிசினஸ் மேன் ஆக்கறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது, மந்திரம் இருக்குது. மருமகனே அட வாங்க மருமகனே, அட கடுமை பிடிச்சுனா இவனே இல்ல. அவர் தூக்கத்துல எழுப்பினா ரொம்ப கோவப்படுவார் மாமா. அது மட்டும் இல்ல, அடிச்சாலும் அடிப்பாரு. நீங்க வருத்தப்படுவீங்க. நீங்க வருத்தப்பட்டா நான் தாங்க மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது. நான் ஒரு உண்மையை சொல்றேன். என்னடா உண்மையை சொல்ல போறேன்? அவர் எந்திரிக்கிறப்ப தண்ணி போட்டவர் எப்ப எந்திரிப்பாரு? மறுபடியும் குடிப்பாரு. மறுபடியும் குடிச்சா எப்ப எந்திரிப்பாரு? சாவடிக்கிறானே. ஐயோ மாமா, அவர் எந்திரிச்சது நானே உங்களை கூப்பிடுறேன். இப்ப போங்க மாமா, ப்ளீஸ் மாமா, போங்க மாமா, போங்க. இப்ப நான் போறேன். எதுக்குன்னு கேட்க மாட்டியா? கேளுடா. எதுக்கு? அவர் எந்திரிச்சது நீ கூப்பிடுறேன்னு சொன்னீல்ல, நீ கூப்பிடணும்னா நான் வெளியே போகணும். அதுக்கு தான். கிளம்புறானே இவன். ராத்திரிக்கு ஏதாச்சும் பண்ணி பணத்தை எடுக்கிற வழியை பாருங்க. ஜாக்கிரதையா இருங்க. டேய், பணத்தை எங்க வைக்கலாம்னு பாத்துட்டு ஆட்டோ எடுத்து வந்துடலாம்டா. ஓகேடா. சாப்பிடு கண்ணு. சீதா, மேல யாரோ பிசினஸ் மேன் வந்திருக்காரா? ஆமாங்கா. இந்த சாப்பாடு அவருக்கு தானா? ஆமாங்கா. வரேங்கா. நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா சீதா? இப்பவே சொல்ல வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். டேய் டேய், சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம என்னடா பேச்சு இது? கொஞ்சம் பிடி. அம்மா, காதலுக்கு வயசு எல்லாம் முக்கியம் கிடையாதுமா. ஐயோ, மனசுதாம்மா முக்கியம். அத குடு. உன்ன சீதா கண்ணு, சும்மா லக 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 ஐ லவ் யூ. உனக்கு வேணும்னு இந்த மொத்தத்தையும் கொடுத்துறேன். ஓகேவா? சீனு, சீனு, என்ன பண்ற சீனு? பொண வாசனை வர்ற மாதிரி இருக்குது, அதனாலதான் சந்தனம் தடவுறேன். அப்ப வாசனை வராது இல்ல? மத்தவங்களா எங்க? பணத்தை எடுத்துட்டு போக இடம் பார்க்க போனவங்க தான். இவ்வளவு நேரம் ஆகியும் வரல. எனக்கு இந்த பணத்தோட இருக்க பயமா இருக்கு. அவங்க வர்ற வரைக்கும் நீ எனக்கு துணையா இருந்தா நான் இந்த பணத்துக்கு துணையா இருப்பேன். சீனு, டேய் சீனு. சாப்பிட்டீங்களா? வேண்டாம் சீதா, இந்த பணத்தை என்ன பண்ணலான்ற யோசனையிலேயே தலையெல்லாம் சுத்துது. ஆமா சீதா, ஏதோ சின்ன சின்ன வேலை செய்து வயித்தை கழுவிட்டு இருந்தோம். எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும்னு கனவுல கூட நினைக்கல. அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம இருந்தா கூட சுக துக்கத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா அண்ணன் தம்பிங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப இந்த சம்பவத்தால என்ன ஆகும்னு பயமா இருக்கு சீதா. பிரச்சனை இருக்குன்னு கவலைப்பட்டு உட்கார்ந்தா அது இன்னும் பயமுறுத்தும். முதல்ல பிரச்சனையில இருந்து வெளியில வாங்க, அதை யோசிங்க. அவர் அப்படியே எடுத்துட்டு போயிடாதீங்க, சந்தனத்தை தொளிச்சு எடுத்துட்டு போங்க. இவன் என்னடா ராத்திரி எல்லாம் சினிமா பாத்துட்டு இருக்கான்? இவனுக்கு தூக்கமே வராதா? நீங்க போய் பணத்தை அப்புறப்படுத்துறதுக்கு வழியை பாருங்க. அவன் சங்கதியை நான் பாத்துக்கிறேன். இந்த நேரத்துல கரண்ட் போயிடுச்சே. டேய், நான் கரண்ட கட் பண்ணிட்டேன். இவன் வாயை மூடிட்டு தூங்கிடுவான். நம்ம வேலையை பார்ப்போம். சீனு, கதவு தர. மச்சான், இவன் எப்படிடா இங்க? நம்மள பத்தி தெரிஞ்சிருச்சோ என்னமோடா. ஐயோ, அந்த குள்ள நம்மள பத்தி சொல்லிட்டு இருக்கான் போல இருக்குடா. டேய், இந்த பணத்தை எங்கேயாவது மறைக்கணும்டா. எங்கடா மறைக்கிறது? இந்த சின்ன ரூம்ல எங்க வச்சாலும் தெரிஞ்சிரும். டேய்,
நம்மள வாழ விட மாட்டாங்கடா. இந்த பணத்தோட சேர்த்து நம்மளையும் புதைச்சிருவாங்கடா. டேய் ஏதாவது செய்யுங்கடா, ஏதாவது செய்யுங்கடா. கொன்னுடுவாங்களடா. கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, ஏதாவது பண்ணுங்கடா. டேய் எங்கேயாவது ஓடிடலாம்டா. எங்கடா ஓடுறது, எப்படிடா ஓடுறது? அவங்க மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. நாம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. தாச தாச டேய் அவனுங்க என்னதான்டா கூப்பிடுறானுங்க. நீங்க யாரும் தலையை காட்டிடாதீங்கடா. நான் மட்டும் போய் பாத்துட்டு வரேன்டா. டேய் நீ ஏன்டா தனியா போற? வாழ்னா சேர்ந்து வாழ்வோம், இல்லன்னா ஒண்ணா சாவோம். வாடா நானும் வரேன். வாய மூடுங்கடா. செத்தா நான் மட்டும் சாகுறேன். ப்ளீஸ் நீங்க ஓடி போயிடுங்கடா. மச்சான் டேய், இதெல்லாம் ஏன்டா எல்லாரும் சொல்லாத. இது வரைக்கும் ஒண்ணா இருந்தோம். எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க. நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும்டா. அவங்க உன்னை விடுங்கடா. கொன்னுடுவாங்கடா. கொன்னா நான் சாகுறேன். விடுங்கடா என்ன. அந்த ஆட்டோ உன்னோட தானா? ஆமாண்ணா. அண்ணன் கூட்டு வர சொன்னாரு, வா. எதுக்குண்ணா? வா. சும்மா கேள்வி கேட்காத. டேய் அவங்க தாச கொன்னு போட்டுருவாங்களடா. டேய் கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருடா, காட்டுருமே. என் வாயை மூட சொல்றியா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நிறுத்துங்கடா. அவனை எங்க கொண்டு போய் என்ன பண்ண போறாங்களோ நான் பயந்துட்டு இருக்கேன். நடுவுல நீங்க என்னடா? ச்சே. டேய் அது இல்லடா. டேய் என்ன விடுங்கடா. டேய் நீ சும்மா இருடா. இந்நேரம் அவங்க அடிச்ச அடியில அவன் உண்மை எல்லாத்தையும் சொல்லிருப்பான். அவங்க இன்னும் நம்மள தேடி வந்துட்டு இருப்பாங்க. நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம்டா. ப்ளீஸ்ரா. இந்த நிலைமையில நம்ம அவனை விட்டுட்டு போனோம்னா அவன் நம்மளை பத்தி என்னடா நினைப்பான்? அவன் இருந்தா தான்டா நினைக்கிறதுக்கு. இந்நேரம் அவனை கொன்னு போட்டிருப்பாங்க. டேய் ஒண்ணா டேய், சாப்பிடுடா. டேய், விடுங்கடா. ஏன்டா டேய் நான் போறேன், நீங்க வாங்க. இல்லன்னா அடிபட்டு சாவுங்க. நான் போறேன். இருடா. அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா அவனை. நீ என்ன நில்லுடா. தடுக்காதீங்க. டேய், டேய். ஏன்டா அவனை தடுக்குற? ஃப்ரெண்ட்ஷிப் அர்த்தம் தெரியாதவன் இருந்தா என்ன, போனா என்ன? போட்டு விடுறா அவனை. போறா. என்னடா பயந்துட்டீங்களா? ஆ? 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 அவங்க உன்னை ஒண்ணும் பண்ணலையாடா? டேய் அவங்க எங்களை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? உன்னை நினைச்சு நாங்க புலம்பிட்டு இருக்கோம், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? அங்க என்ன அங்க நடந்துச்சு என்ன சொல்லுடா. நடந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போனது என்ன கொல்றதுக்கும் அந்த பணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கும் இல்ல. அப்புறம்? சிந்தாதிரிப்பேட்டையில அவங்க வண்டி பஞ்சர் ஆயிருச்சான். அங்க பக்கத்துல இருந்த ஆட்டோ யாருதுன்னு கேட்டாங்களா, தாசோடதுன்னு சொன்னாங்களாம். அவங்க எங்கடா இறங்குனாங்க? பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல 500 ரூபா கொடுத்தாங்க. அதுலதான் ஒரு ஃபுல்லும் பிரியாணியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். மச்சான் தண்ணி அடிச்சிட்டு பணத்தை கொண்டு வந்தோம். இப்ப தண்ணி அடிச்சிட்டு பணத்தை கொண்டு போறோம். நமக்கு இந்த பணத்தால நஷ்டம் ஒண்ணு இல்லடா, லாபம் தான் வந்திருக்கு. தேவையில்லாம நாம தான் பயந்துட்டு இருக்கோம். அங்க பாரு எவ்வளவு நிம்மதியா தூங்குறாரு. இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கடா. லாபமா நஷ்டமான்னு தெரிஞ்சிடும். மச்சான் இந்த சீனி என்ன சொன்னான் தெரியுமா? இவனை நேரம் கொண்டிருப்பாங்க, நாமளும் எங்கேயாவது ஓடி போய் எஸ்கேப் ஆயிரலாம்னு சொன்னான்டா. அடி. வேணா காந்தி கிட்ட கேளு. ஏண்டா நான் சாகணும்னு வேண்டிக்கிட்டீங்களாடா? என்னை விட்டு போயிடுவீங்களா நீங்க? இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாடா? டேய் அவங்க உன்னை கூட்டிட்டு போன உடனே ஏதாவது உன்னை பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன்டா மச்சான். நீ சாகணும்னு நான் நினைப்பேனடா மச்சான். அப்படின்னா நமக்கு இவ்வளவு கஷ்டம் வர்றதுக்கு யாரு மச்சான் காரணம்? வேற யாரு? இந்த குள்ளநரி தான். மறுபடியும் என்னடா சொல்றீங்க? எனக்கு கோவம் வருது. இது தேவையாடா பைத்தியக்காரா? என்ன தரடா பைத்தியக்காரன்னு சொல்றீங்க? பின்ன நீ இல்லையா தத்திரம் பிடிச்சவனே? பணத்தை எடுத்துட்டு வரது நீதான்டா காரணம். என்னடா டேய், என்ன நீ அடிச்சிட்டீலடா. ஏ, இன்னைக்கு நீ பணம் வாங்க போறடா. இந்த பணத்துக்கு பக்கத்துல நீயும் படுக்க போறடா. அப்படி படுக்க வைக்கலாம்டா. சீனி இல்லடா. இருடா, ஏய். இன்னைக்கு ஒரு சாமியை கையில என்ன ஆச்சுடா? எந்திரிச்ச மாதிரி இருக்குடா. ஒரு நிமிஷம் இரு.
பாத்ரூம் எங்கடா? பாத்ரூம் எங்கடா இருக்கு? பணத்துக்கு உயிர் வந்துச்சுடா. இனிமே அவனை போனோம்னு சொல்லாதீங்கடா. டேய் பாத்ரூம்குள்ள போயிட்டு வந்தா பூதமா வந்துருவாரடா. மச்சான் உள்ள போனவன் செயினை பாப்பான்டா. என்னடா பாக்குறீங்க? ஏதாவது சொல்லுங்கடா. டேய் வேணாடா. என்னங்கடா கதவு திறக்க உங்களுக்கு இவ்வளவு நேரமா? ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கீங்க? இங்க இருந்து போன எங்க பொதிச்சாச்சா? நல்ல வேலை பண்ணீங்க. யார் நீங்க? இந்த பொண்ணு யாரு? உண்மையில நீங்க யாரு? மனுஷன். நீங்க மனுஷனா பேயா? பேயோ பூதமோ இல்ல. மம்மி பட ஹீரோவா? எதுக்கு பாக்குற? கேட்டதுக்கு பதில் சொல்லாம உன்னை யாரோ குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. நாங்க தான் உன்னை தோண்டி வெளியே எடுத்தோம். அப்படின்னா பேய் இல்ல பூதம் இல்லைன்னா நீங்க யாரு? நான் சாகல, கோமாவுல இருந்தேன். கோமாவா? அப்படின்னா நான் செத்துட்டதா நினைச்சு என்ன புதைச்சிட்டு போயிருக்காங்க. நான் குடிக்குள்ளேயே இருந்திருந்தா நான் நிஜமாவே சாகுறவன் தான். நீங்க உங்க சுயநலத்துக்காக என்ன வெளியில எடுத்தீங்க. அதுவே எனக்கு மறுபிறவி. அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் உங்க சொல்றேன். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நீங்க மனசுனா பேயா? இவன் யார்டா மடையனா இருக்கான்? உங்களை கொல்ல வந்தது யாரு? நான் ஒரு பிசினஸ் மேன். பிசினஸ்ல என் கூட போட்டி போட்டு கோடிக்கணக்கில் நஷ்டம் அடைஞ்சவங்க எல்லாம் எனக்கு எதிரியா மாறி என்ன கொல்ல நினைச்சாங்க. இப்ப நீங்க இங்க இருந்து வெளில போறீங்களா? நான் இங்க இருந்து வெளியே போனா அவங்க மறுபடியும் என்ன கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களோட சேர்த்து எங்களையும் கொண்டுருவாங்க இல்லையா? எந்த ஏரியா இது? ஆ? ம். ஓ, சிந்தாதிரிப்பேட்டை. நான் இந்த ஏரியாவுல இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா தானே. அப்படின்னா ம். நீங்க சொல்லுவீங்களா? Good. இந்த இடத்துல இருந்து நீங்க தான் என்னோட பணியை தொடரணும். நாங்களா? ஆமா, நீங்க தான் செய்யணும். நாங்க செய்ய மாட்டோம். நான் சொல்ற மாதிரி நீங்க என் வேலையை செஞ்சா உங்களை வாழ்க்கையில செட்டில் ஆக்கிடுவேன். அவர்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டுன்னு சொல்றாருல்ல, செய்யுங்களேன்டா. என்ன சொன்னாலும் நாங்க செய்ய மாட்டோம். தலைய குனிஞ்சிட்டு பதில் சொல்றியே, தப்பு பண்ணிட்டியா? ஏன் கண்ணை பார்த்து பதில் சொல்லு, பதில் சொல்லு. தண்ணி குடிங்க. Thanks. நீங்க பெரிய பிசினஸ் மேன் தானே, நீங்களே செய்ய வேண்டியதானே? குட். நான் செத்துட்டதா நினைச்சு என் எதிரிகள் எல்லாம் ரிலாக்ஸா இருக்காங்க. நான் இப்ப உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா எல்லாரும் அலர்ட் ஆயிடுவாங்க. அதனால அவங்க ரிலாக்ஸா இருக்கும் போதே நீங்க என் வேலையை செஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்கள செய்ய சொல்ல வேண்டியதானே? அந்த எதிரிகள் எல்லாருக்குமே என்ன தெரியும். சோ யாருக்கும் தெரியாத நீங்க தான் இந்த காரியத்தை செய்யணும். நிஜமா எங்க பசங்களுக்கு உதவி செய்யறீங்களா? என்னோட நாக்கு புரண்டாலும் நான் கொடுக்கிற வாக்கு புரளாது. நாங்க என்ன செய்யணும்? எனக்கு ஒரு போன் வேணும். எஸ்டி பூத்து பக்கத்துல தான் இருக்கு. நான் வெளியே வரக்கூடாது. எஸ்டி பூத் இங்க வராது. சும்மா ஜோக்கெல்லாம் அடிக்க. அப்படின்னா பணம் வேணும். என்னோட செயின் உங்கள்ட்ட இருக்குமே? இருக்குங்க. டேய் போய் எடுத்துட்டு வாடா. போ. வேணாம்.
உங்களுக்கு கேக்க நகர் தெரியுமா? ஆ, நாளைக்கு காலையில 9 மணிக்கு அங்க இருக்கிற ஆந்திரா பேங்க் மேனேஜர் சம்பத்துக்கிட்ட இந்த சீட்டை கொடுத்தீங்கன்னா அவர் ஒரு கவர் கொடுப்பாரு. இருந்தாங்க. பாரு சீதா பாரு, இந்த சீட்டை கொண்டு பேங்க்ல கொடுத்தா அடி அடின்னு அடிச்சு தூக்கி வெளியில போட்டுருவாங்க. இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏய், சொன்னதை செய். டேய், இந்த துப்பாக்கியை பார்த்தாலே உதறுதுடா. சரி வாடா போலாம். நீ போடா போடா. டேய் டேய் நீயே போடா ப்ளீஸ்டா. டேய் டேய் ப்ளீஸ் டேய் டேய் டேய். சாமி, விடுங்கடா என்ன. போடா மச்சான். டேய், சொன்னாலே விடுங்கடா. டேய். இங்க வாப்பா. வா. என்ன அது? இந்தா. சார், நீங்க கொடுத்த சீட்டை பார்த்தது மேனேஜர் எதுவும் பேசாம இந்த கவரை கொடுத்தாரு சார். இங்க பாருங்க, என்னுடைய வேலையெல்லாம் நீங்க செய்யணும்னா உங்களுடைய கவனம்லாம் சிதறக்கூடாது. ம்? உங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைய இருக்கு. ம். இந்த படத்தை வச்சு உங்க ஆசை என்ன நினைக்கிறீங்க? ஹலோ, அப்படியே எனக்கு ட்ரெஸ் வாங்கி தாங்க. ஓகே சார். வாடா வாடா போலாம். Take a chance. Take a chance. வளானானது பருதி நாம் ஆழ்வது உறுதி. வானானது பருதி நாம் ஆழ்வது உறுதி. தினமும் விடிகளை பாராய், உனக்கென பிடிப்பதை பாராய். கல்லையே நம்பினால் வெற்றிதான், வெற்றியை உன்னையே சுற்றவை. மனதில் உள்ளதை சொல்வோமே, மனதில் உள்ளதை சொல்வோமே. துணிவை நம்பித்தான் வாழ்வோமே. அப்பவே அங்கேயே தண்டிப்பாய். நாளையே நாமதான் ஒத்துக்கோ. ஓ, 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 வானானது பருதி நாம் ஆழ்வது உறுதி. இந்த மண்ணுல வந்த நம்மள யாரடா மோதுவா? நாளை என்பதை நாம தானடா நாட்டையே மாத்துவோம். இது புது வழி, அது ஒரே வழி, நம்மை தொடர்கிற புது யுகம் இது. நாம சொன்ன சொல்ல இந்த மண்ணை வெல்லும், விதி சொன்னதையும் மதி வெல்லமடா. நம்ம நெஞ்சுல நஞ்சு இல்லடா, ஏற்று வாழுற எண்ணம் இல்லடா. சொன்ன சொல்லையும் மாத்த மாட்டோம்டா. ஓ, ஓ, ஓ. உண்மை ஒண்ணுதான் எங்க சொத்துடா, அச்சம் என்பதை ஏதுடா. நாங்க யாருமே மாற மாட்டோம்டா. ஓ, ஓ, ஓ. நாம
சொன்னதை ஒத்துக்கொள்ளணும் உலகமே நமக்குதான் நாம போட்டதை பாதையாகணும் கோட்டையில் நுழையத்தான் சொன்ன சொல்லு இனி வெல்லும் சொல்லு இதை எப்போதுமே யார் தடுப்பதோ அவன் தப்பு செஞ்சா அதை தட்டி கேளு சட்டம் தப்பு பண்ணா நாம மாத்தணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் உக்கி போடணும் எந்த பூமியில நம்ம ராஜ்யம் ஆசை வச்சது தப்பு இல்லடா அன்ம உள்ளவன் சொன்னது மெட்டு கட்டுடா பாட்டு பாடுடா வானாடுது பருதி வாழ்வது உறுதி தினமும் பிடிகளை பாராய் உனக்கென்ன பிடிப்பதை பாராய் தன்னையே நம்பினால் வெற்றிதான் வெற்றியை உன்னையே சுற்றவை. ஹலோ, நான் அக்பர் பேசுறேன். அட, ஹீரோ மாதிரி ஆயிட்டீங்க. எல்லாம் உங்களாலதான் சார். தாஸ் எங்க? கீழே ஆட்டோவை பார்க் பண்ணிட்டு இருக்கான் சார். ஓஹோ, நீங்க எனக்கு ஒரு வேலை செய்யணும். நல்லாவே ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு ஸ்டேடியம் பக்கத்துல இருக்கிற பெரியமேடு மசூதி தெரியுமா? அங்க புறாக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு தலையில தொப்பி வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருப்பான். அவன் பேரு மன்சூர். தம்பி, ஹலோ, இந்த லூஸ் யாரா? கூப்பிட்டுட்டு அவன் போன் பேசுறான். சரி. சரியான லூஸ் மாதிரி இருக்காண்டா. மாங்கா மடையா சரியான மாங்கா மடையா. மன்சூருங்கிறது நீங்களா சார்? என்ன வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய் மச்சான், இவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரி இருக்குடா. ஆமாண்டா, எனக்கு அதே பயம்தான்டா. ஜாக்கிரதையா கொண்டு போங்க. ஓகே, கிளம்புங்க. குதாபி சார். மன்சூர். டேய், பேங்க்ல கொடுத்த அந்த சின்ன கவர்லயே அவ்வளவு பணம் இருந்தது. இதுல எவ்வளவு இருக்குதோ? எவ்வளவு இருந்தா நமக்கு என்னடா? டேய் திறந்து பாப்போம். முன்னால பார்த்து ஓட்டுறா சாமி. டேய், இதுல இருக்கிற பணத்தை நம்ம 4 பேர் சமமா பிரிச்சுட்டு இந்த ஊரை விட்டு நம்ம வெளியூர் எங்கயாவது போய் செட்டில் ஆயிடலாம்டா. நம்மளதான் வாழ்க்கையில செட்டில் பண்றேன்னு சொல்லிருக்காருலடா. என்னடா பண்றது? அவர் எப்ப செட்டில் பண்ணுவாரோ இந்த பணத்தை எடுத்தா நம்ம இப்பவே செட்டில் ஆயிடலாம். பாவண்டா, நம்ம இந்த பணத்தை எடுக்க வேண்டாம்டா. என்ன பாவண்டா, அவ கோடி கணக்குல பிசினஸ் பண்றான். இந்த லட்சம்லாம் ஒரு சாதாரண. ஓபன் பண்றேன். ஓபன் பண்றான். ஓம் காளி ஜீம் காளி. டேய், இவன் பிசினஸ் மேன் இல்லடா. துப்பாக்கிய பாக்கும்போது இவன் தீவிரவாதி மாதிரி தெரியுதுடா. வாங்கடா போய் தெரிஞ்சுக்கலாம். என்ன இது? சூட்கேஸ். ஜோக்கெல்லாம் வேண்டாம், நாங்களே பெரிய ஜோக்கர் தான். அது தெரிஞ்சது தானே. அவர்கிட்ட என்னடா பேச்சு? இங்க பாருங்க, நீங்க இடத்த காலி பண்ணுங்க. போகாட்டி போலீஸை கூப்பிடுவோம். கூப்பிடுங்க. எனக்கு முன்னாடி உங்களை உள்ள தள்ளி முட்டிய பேத்துருவான். என்ன யோசிக்கிறீங்க? கிளம்புங்க. உண்மையில நீங்க யாரு? சொன்னேன்ல, பிசினஸ் மேன். நீ பிசினஸ் மேன் இல்ல, உன்னை பார்த்தா நக்சலைட் தீவிரவாதி மாதிரி. யாரா அவன்? அண்ணன் வந்திருக்க தெரியலையா? நான் வந்தா வணக்கம் வைக்கணுங்கிற மரியாதை தெரியாதா? ஏண்டா நீ சொல்லலையா? டேய் என்னடா பையன் ரொம்ப என்ன பார்த்து பயந்துட்டான் போல இருக்கு. டேய் எனக்கு பேஸ்மெண்ட் பாடியே ரொம்ப ஸ்ட்ராங். திரும்புடா, அண்ணனுக்கு வணக்கம் சொல்லு. இதால சொல்ல சொல்றியா வணக்கத்தை? இங்க வணக்கத்தை நான் சொன்னேன்னு வச்சுக்க, இங்கேயே உன்னோட சகாப்தம் முடிஞ்சு போயிடும்.
சொல்ல சொல்றியா? எனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இல்லைங்க, என்ன விட்டுடுங்க. இந்த ஏரியாவுல என் கண்ணுல நீ பட்டேன்னு இந்த வச்சுக்க. ஏரியாவுல இல்லைன்னா ஸ்டேட்டை விட்டு ஓடி போயிடுறேன்னு. ஏன் ஆத்தாடி தப்பிச்சடா சாமி. என்னாச்சுன்னா என்னாச்சுன்னா இந்த ஏரியா ஷேஃப்ட். ஏய், என்ன பார்த்து எதிரிக்கு தான்டா பயப்படணும். என் உயிரை காப்பாத்துற நீங்க பயப்படக்கூடாது. அப்போ எங்களை ஒண்ணும் செய்ய மாட்டீங்களா? நான் உங்களையா? நோ, நோ. நீங்க என்னோட ஆளுங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருடனோ தீவிரவாதியோ இல்ல. நான் இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கு பாதுகாப்பு வேணும். நான் என்ன காப்பாத்திக்கணும். அதுக்கு தான் இந்த துப்பாக்கியை வாங்கியிருக்கேன். இன்னைக்கு காட்டு ராஜா வந்தா நாளைக்கு வேற ஒருத்தன் வருவான். எப்படியோ நான் இங்க இருக்கேன்னு யாராவது சொன்னா என்னோட எதிரிங்க என்ன தாக்குறதுக்கு வருவாங்க. ஒரு முறை நான் செத்து படைச்சிட்டேன். மறுபடியும் நான் சாகிறதுக்கு விரும்புறேன். சாகடிக்கத்தான் விரும்புறேன். 57 58 ஷபா. என்னது இது? டீயா? இல்ல காபி. வழக்கமா இதானா? தேங்க்ஸ். சீதா, டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆ, எது எப்படி இருந்தாலும் நீங்க சீதாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கீங்கடா. சீதா, சமையல் நல்லா பண்ணுவியா? வேற வழி, சாப்பிட்டு தான் ஆகணும். எனக்கு இன்னைக்கு மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு. அதுக்கு என்ன சார், இங்க பக்கத்துலயே மட்டன் கடை இருக்கு, வாங்கிட்டு வரட்டுமா? ம். நான் ஒரு கடை சொல்றேன், அங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஏண்டா இங்க இருக்கீங்க? ஹலோ சார், மட்டன் கடைக்கு போயிட்டீங்களா? இப்போ அங்கதான் சார் இருக்கோம். சூப் போன்ஸ் இருக்கான்னு கேளு. சூப் போன்ஸ் இருக்கா? இருக்கு. எவ்வளவு வேணும்? 1 கிலோ வேணும்னு சொல்ல. இல்ல, 1/2 கிலோ இருக்கு. சரி, வாங்கிட்டு வா. வாடா. மஸ்தான கொண்டுட்டாங்க பாய். யாரா செய்யறாங்க இதெல்லாம்? நேத்து மன்சூர், இன்னைக்கு மஸ்தான். யார் செய்யறாங்கடா இதெல்லாம்? தெரியல பாய், ஏதோ நான் உங்களை பத்தி தெரியாம செய்து. இல்ல, அவன் நாய் இல்லடா, புலிடா, புலி. புலி வேட்டையாட ஆரம்பிச்சிடுச்சு. இது அவனாத்தான் இருந்தாகணும். இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அடிச்சு சொல்லுவேன், அவன் இருக்கான். அவன் செத்துட்டான் பாய். யார் கொன்னதுடா? லோக்கல் ஆளுங்க பாய். போ, போய் அவனை என்கிட்ட கூட்டிட்டு வா. போடா, சீக்கிரம் கூட்டு வா. டேய், அவன் உயிரோட தான் இருக்கான். உயிரோட தான்டா இருக்கான். இல்ல சார், அவனை கொன்னு போயிடுச்சு சார். அவனை புதைச்ச இடத்த பாத்தியா? ஆமா சார். அவனை புதைச்ச இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சரி சார். போய் பாருங்கடா. எலும்பு கூட இருக்கு சார். இருக்கா? நல்லா பாத்தியா? ஆமா சார். ஒண்ணுமே புரியல. அப்ப இவன் யாரு? டேய், அப்படின்னா அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்கடா. பாஷா படத்துல நம்ம தலைவர் வில்லன் அடிப்பா இருப்பாரு, அது வரைக்கும் சைலண்டா இருந்தவர் ஒரு பஞ்சு குடுப்பா இருப்பாரு. என்ன ஆகும் தெரியுமா? அத்தனை பேரும் க்ளோஸ்டா. அத பார்த்து அத்தனை பேரும் தியேட்டர்ல எந்திரிச்சு நின்னுட்டு பாஷா பாஷான்னு தியேட்டர் அது 4 டிக்கெட் வாங்கிட்டு வாடா சினிமா பார்க்க போலாம்னு சொன்னா 3 டிக்கெட்டை பிளாக்ல வித்துட்டு வந்து இங்க கதை சொல்லிட்டு இருக்கான். என்னங்கடா, சினிமாவுக்கு போறீங்களா? சீக்கிரம் வாடா, சினிமா போட்டு போறோம். ரொம்ப நல்ல ஒரு கரெக்டா சொன்னடா. ஆமாண்டா. டிக்கெட் நீயே வாங்கடா. வாங்கடா.
ஹலோ சார். டிக்கெட் வாங்கிட்டீங்களா? இல்ல சார், லைன்ல நிக்கிறோம். வேண்டாம். ஆட்டோவுல சூட்கேஸ் இருக்கு, எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. சார் ஆட்டோலையா? என்னாச்சு? ஆட்டோல சூட்கேஸ் இருக்காண்டா. ஏய் சூட்கேஸ் யாரா வச்சிருப்பாங்க? யார் வச்சிருப்பாங்க? எங்க போயிட்டாங்க? போவண்டா, எவன் வச்சிருந்தா நமக்கு என்ன? சீக்கிரம் வாங்க போலாம். எடுடா, சீக்கிரம் போடா. ஆட்டோல சூட்கேஸ் வச்சது யாரா இருக்கும்டா? திறந்து பார்க்கலாமா? ஒரு தடவை திறந்து பார்த்ததுக்கே இப்படி அலைஞ்சிட்டு இருக்கோம். வாய மூடுறா. அப்ப ஒண்ணு செய்யலாம், திறந்து பார்க்கலாம், எடுக்க வேண்டாம். நீ வாயை மூடுறா சாமி. அன்னைக்கு அந்த பெட்டியை திறந்ததுக்கு உள்ள புல்லட்டும் கண்ணு இருந்துச்சு, இப்ப பாம்பு இருந்துச்சு. பாமா. செவிட்டு பசங்களா, பாம்பு இருக்குமான்னு சொன்னேன்டா. ஏன்டா இப்படி தலைவரிக்கு ஓடி வர்றீங்க? நீ தான் பாம்பு இருக்குன்னு சொன்னியடா. பாம்பு இருந்தாலும் இருக்குன்னு சொன்னேன்டா. தெரியலடா. ஏன்டா இப்படி பண்ண அறிவு கட்டவனே? டென்ஷன் ஆகாதீங்கடா. இந்த பாக்ஸ் அவர் திறக்கிறது தான் கரெக்ட். அவன் கிட்ட கண்ணை பார்த்து பேச முடியாதுடா. இப்ப என்னடா பண்றது? ஐடியா. என்னடா இது கோலம்? இதுல பாம்பு இருக்கா? முன்ன அந்த பெட்டியில கன்னும் புல்லட் இருந்தது, இப்ப இதுல கண்டிப்பா பாம்பு தான் இருக்கும். உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? சூட்கேஸ்க்குள்ள ஒரு சூட்கேஸா? அதுல பாம்பு இருக்குமா? நீ திருடனும் நக்சலைட்டா இல்ல, தீவிரவாதி. எழுதுங்க. நீங்க டெரரிஸ்ட் தீவிரவாதி இல்லனா இவங்கள வச்சு நீங்க ஏன் வேலை வாங்குறீங்க? அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது என்னன்னு சொல்லுங்க. அந்த குழந்தைகளோட அமைதியை பார்க்கிறதுக்காகத்தான் இதெல்லாம். ரியாஸ் சார், டாக்டர் யாராவது வாங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் சார். ஹலோ, எங்க? எவ்வளவு சார்? டேங்க் ஃபுல் பண்ணு. ஓகே சார் சார், பெட்ரோல் பங்க் சார் இது. ஓ நோ, ஓ ஷிட். நான் இருக்கிற டென்ஷன்ல இது பெட்ரோல் பங்குங்கிறதே மறந்துட்டேன். ஐ அம் சாரி. நீ மட்டும் ஞாபகப்படுத்தலைனா பெட்ரோல் பங்குன்னு தெரியாமலேயே நான் சிகரெட் அடிச்சிருப்பேன். ஆமா சார். நீ மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா நானும் பத்த வச்சிருப்பேன், எல்லாம் வெடிச்சு சிதறி இருக்கு. கண்டிப்பா சார். ஆமா, உன் பேர் என்ன? சலீம் சார். அக்பர் எங்கடா? எனக்கு தெரியாது சார். அப்படின்னா உனக்கு தெரியாதுங்க? தெரியாது சார். சார் சார், நீங்களா யார் சார்? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். அவர் தான்டா பிரகாஷ். சார் ஆன்டி டெரரிஸ்ட் சார் சார் வேணாம் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார். சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார். அக்பர் எங்கடா? சார் நான் சொல்லிடுறேன் சார், என்ன விட்டுருங்க சார்.
ரியாஸ் என்ன ஸ்பீடு 80 சார். இன்னும் இன்க்ரீஸ் பண்ண. எஸ் சார். நீ எவ்வளவு அடிச்சாலும் உண்மையை சொல்ல முடியாதுடா. உன்ன மாதிரியான தீவிரவாதிகள் என்ன சரி பண்ணாலும் எங்க தேசத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. வார்த்தைக்கு வார்த்தை தேசம்னு சொல்லியே, நீ முஸ்லிம் நானும் முஸ்லிம். டேய், எங்க அப்பனுக்கு நீ பிறந்தியா இல்ல உங்க அப்பனுக்கு நான் பிறந்தனா? நான் பாரத மாதாவுக்கு புள்ளடா. நான் ஒரு இந்தியன். எல்லா இந்தியர்களும் என்னோட சகோதர சகோதரிகள். தேசம்னா ஜாதி மதத்தோட முடிஞ்சு போறதுலடா. மனுஷங்களோட இந்த உறவு பந்த பாசத்தோட சம்பந்தப்பட்டதுடா. என்னடா என்ன? மந்திரி போற பிளைட்ட நாங்க கிட்னாப் பண்ணதானே போறோம். உன்னால என்னடா செய்ய முடியும்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் சார். ரியாஸ் எங்க? உள்ள இருக்கார் சார். இன்னும் முடியலையா? சரி, டீ சொல்லு. ஓகே சார். என்ன சொல்றாங்க? கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க சார். என்னடா உங்க பிரச்சனை? பிரச்சனையே நீதான்டா. எதுக்குடா அனாவசியமா சாகுறீங்க? உயிரோட விலை தெரியாம விளையாடுறீங்க. உங்க நாட்டை அழிக்கிறதுக்காக என் உயிரே விட தயாரா இருக்கேன்டா. நீங்க மாற மாட்டீங்கடா. வேடா, என்ன கொண்டுடாத. வேடா, என்ன கொண்டுடாத. வேடா. சுட சார். சுடப்பா. சார், நம்ம பப்ளிக் சர்வெண்ட். ஜனங்க நம்பினாலும் நம்பலைனாலும் பதில் சொல்லித்தான் ஆகணும். சுடு. என்ன காரியம் பண்ணிட்ட? டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? ஆபத்து ஒண்ணு இல்லையே? ஆபத்தோட தான் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்களே பிரகாஷ். உங்க கையில கத்தி இருக்கு, எங்க கையில ரிவால்வர் இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? எப்போ வேணாலும் கூட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். ஓகே ஓகே, நீ இருந்து கூட்டிட்டு வந்து. சார், ஒரு நிமிஷம் சார். அவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? ஆ, அவங்க அல்கொய்தாவா? உங்க எல்லார் கேள்விக்கும் ஒரே பதிலா சொல்றேன். ப்ளீஸ் அதை பத்தி சொல்ல முடியுமா? அவங்க எங்களை அட்டாக் பண்ணாங்க, நாங்க அவங்கள என்கவுண்டர் பண்ணோம். தட்ஸ் ஆல். வழிவிடு போங்க போங்க. எதுக்குடா இந்த உயிருக்கு ஆபத்தான வேலை? பேசாம இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு உனக்கு தகுந்த மாதிரி ஒரு சாதாரணமான வேலை பாத்துக்கடா. அப்படியே ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டீன்னா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். உன் கல்யாணத்தை பார்க்காமயே நான் செத்து போயிருவனோன்னு பயமா இருக்குடா. நீ எப்ப சாகுறேன்னு சொல்லு, அப்ப பண்ணிக்கிறேன். உங்க ஒப்ப மாதிரியே எகத்தாளமா பேசாதடா. எகத்தாலாம் இல்லம்மா, உன் மேல சத்தியமா உண்மையதான் சொல்றேன். பிரகாஷ் சாரை பத்தி தெரிஞ்சு கூட இப்படி பேசுற? அவர் பொண்டாட்டி பிள்ளைய பறி கொடுத்துட்டு ஊரை விரோதிச்சுட்டு தேசத்துக்காக அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காராம். அம்மா, அவரை பத்தி எல்லாம் அப்படி பேசாதம்மா. ஏன், அவர் என்ன உனக்கு கடவுளா? ஆமாமா, அவர் எனக்கு கடவுள் தான். வாங்க தம்பி வாங்க. என்னம்மா ரொம்ப கோபத்துல இருக்கீங்க போல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க தம்பி, காபி கொண்டு வரேன். காஃபி எல்லாம் வேண்டாமா? நீங்களே இவ்வளவு சூடா இருந்தா காஃபி என்ன எவ்வளவு சூடா இருக்கும்? சில்லுன்னு கொஞ்சம் மோர் கொடுங்க போதும். சரி தம்பி. How are you feeling? ஃபைன் சார், நாளைக்கே ஜாயின் பண்ணிடுறேன். That's good. ஹலோ ஹலோ பிரகாஷ், சார். நான் ஹோம் மினிஸ்டர் பேசுறேன். சாயந்தரம் 8 எப்படி மணிக்கு இருக்கு? கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருங்க. Yes, sir. கண்டிப்பா வந்துருங்க. ஓகே சார். மினிஸ்டர் பேசினார், சாயங்காலம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்னார். வர்றேன். டேக் கேர் சார். நீங்க இருந்து அவங்கள நல்லா கவனிச்சு. ஓகே சார். அம்மா, நான் வரேன். சரி Bye. தம்பி.
இந்த காலத்துல காசுக்கு மயங்காதவன் எவன்யா இருக்கான்? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாப்பிடு. அவன் பணத்துக்கு மயங்கறான் இல்ல சார். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை சாகடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம ஆளுகளை வேட்டையாடி கொண்டிருக்கான் சார். அந்த குரூப்ல தப்பிச்சது நான் மட்டும்தான். அவன் பேரை கேட்டாலே எடு போன விட்டு அவங்கள விட்டு விடலன்னா ஹலோ, என்ன பத்தி உனக்கு தெரியல. மறுநாள் என் காலையில விட்டு கேட்கலனா? நீ யாருடா நாயே? நான் உங்க அப்பன்டா. நான் உன் வீட்டுல இருந்து பேசுறேன்டா. மரியாதை விட்டு. இல்லைனா நீ எங்கால ஒருத்தனை கொன்னா நான் இங்க உன் பையனை கொண்டுவேன்டா. பையன் குரல் சொல்லுடா. இந்த தேசத்துக்காக உயிர் தியாகம் பண்ற அதிர்ஷ்டம் என் பையனுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா நாயே. எங்கால ஒருத்தனை நீ கொன்ன, அதுக்கு பதிலா நான் உன் பையனை கொன்னுட்டேன். ரெண்டுக்கு சரியா போச்சு. இனி எங்காலுல நீ சுட்ட, இங்க உன் பொண்டாட்டிய சுட்டு பொசுக்கிடுவேன். புரிஞ்சுதா? இவ்வளவு சொல்லியும் கொண்டுட்டியாடா நீ? அண்ணா! என்ன சார் யோசனை பண்றீங்க? ஜனநாயகம் என்னாக போதும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மந்திரியோட கெஸ்ட் ஹவுஸ்ல நாறுது. நாம கூட அரசியலுக்கு போயிட்டா நல்லா இருக்கும்ல சார்? நாம அரசியலுக்கு போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்கய்யா. ஆளுங்களை எல்லாம் பார்த்து ஓட்டு போடுறதுல பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. வாயா பிரகாஷ், வா. உன்னைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இவன் இப்படி இங்க உங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டானா? இல்ல, உன்கிட்ட பேசணும்னு வந்திருக்காரு. என்கிட்டயா? உட்காரு. இப்ப நான் இங்க உன்னை கூப்பிட்டது டியூட்டி விஷயமா இல்ல. என் பையன் நல்ல ஆஃபர் கொண்டு வந்திருக்கான். வாங்கிக்க. வாங்கிக்க. மந்திரி தான் சொன்னார்ல நம்ம டியூட்டில வரேன்னு. வாங்கிக்க. இந்த பார் பிரகாஷ், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவர்கிட்ட வாங்கிக்கோ. அவனை விட்டு, இல்லனா நீ உயிரோட இருக்க மாட்ட. இவன் ஏன் ஆளு, நிக்காத, ஓடிடு. என் மகன் சொல்றது கேளியா? இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அத நீ செய்யலனா நீ செய்ய வேண்டியதை நாங்களே செஞ்சிருவோம். நாங்க நினைச்சா இப்பவே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். உன்னால ஒண்ணும் புடுங்க முடியாது. நாங்க சொல்றதை செய். கண்ணா, தம்பி, என் கண்ணு முன்னால என் பையனை கொன்னுட்டியடா. அவனை கொன்னதுக்கு பதிலா உன்னை நான் போட்டு தள்ளி இருக்கணும்டா. இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு, ராஸ்கல். போடு, நீ யாருக்கு வேணாலும் போடு. நீ நாட்டை காட்டி கொடுக்கிற துரோகிடா. நீ ஒண்ணு என்ன புடுங்க முடியாதுடா. நான் இப்ப உன்னை போட்டு தள்ளிட்டு டெரரிஸ்ட் தான் உங்க 2 பேரையும் கொண்டாங்கன்னு சொல்லி உன்னோட ஃபைல க்ளோஸ் பண்ணி பத்திரிகைக்காரங்களையும் டிவி மீடியாவையும் நம்ப வச்சுக்கோண்டா. என்ன பண்ணலாம்? அவனை என்ன பண்ணலாம்? அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும்
நாம நினைக்கிறது நடக்காது. அவனை எப்படியாவது கொல்லணும். ஆனா எப்படி? சார் எனக்கு தெரிஞ்ச ரவுடி குரூப் இருக்காங்க, அவங்க நம்ம நினைச்சதை முடிச்சிருவாங்க சார். அப்படின்னா முதல்ல அவனை போட்டு தள்ள சொல்லு. அவனை நாம விட்டா நம்மள போட்டு தள்ளிடுவான். சார் இன்னைக்கு என்னோட மேரேஜ் டே சார். கங்க்ராஜ், ஹாப்பி மேரேஜ் டே. தேங்க்யூ சார். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா போற வழியில ஒரு 10 நிமிஷம் ஷாப்பிங் சார். நாங்களும் கூட வரோம், போகலாம். தேங்க்யூ சார். சார் உடனே வந்துடுறேன். நல்லதா பார்த்து செலக்ட் பண்ணு, தங்கச்சிக்கு பிடிக்கிற மாதிரி. சரிங்க சார். கடை எவனதோ நல்ல கலக்கலா கட்டிருக்காயா, அட்டகாசமா இருக்கு. நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பொண்ணு டிகிரி படிச்சிட்டு சார், முடிஞ்சதும் கல்யாணம் தான் சார். டிகிரிக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? என்ன பாரு, 12th வள விரிச்சேன், டிகிரில 3 முடிச்சு போட்டுட்டேன். அப்படியா சார்? என் பொண்டாட்டி கற்பமா வேற இருந்தா. அப்புறம் நீ எப்படி? எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். லவ் ஃபெயிலியரா? இல்ல சார், எனக்கு தேசம்னா உயிர் சார். இது வரைக்கும் பொண்ணுகளையே நீ காதலிக்கல, தேசத்தை எப்பயா காதலிக்க போற? ரெண்டையும் காதலிச்சு பாரு சார். இத பேக் பண்ணுங்க. சரிங்க சார். சார் சேகர் சார், நீங்க ஆபீஸ்க்கு போங்க, ஈவினிங் பார்ட்டில பார்க்கலாம். ஓகே சார். ரியாஸ், நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க. சர்ச், நீ எங்க பாரு. சார் நமக்கு பின்னால ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு கூட அப்படித்தான் தோணுது. We will just wait and see. சரி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனே. நல்லது. உங்களோட மேரேஜ் டேக்கு என்னோட சின்ன கிஃப்ட். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ அண்ணே. நிஜமாவே இது சின்ன கிஃப்ட் தான். எங்களுக்கு நீங்க வந்தாதான் பெரிய கிஃப்ட். அன்னைக்கு நீங்க மட்டும் இல்லன்னா எங்க கல்யாணமே நடந்திருக்காதுண்ணே. இருங்க, டீ கொண்டு வரேன். வேண்டாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சார் கொஞ்சம் சாப்பிட்டு போலாமே. பரவாயில்லையா, உன்னை விட்டுட்டு நான் இன்னைக்கு ஏன் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்லா என்ஜாய் பண்ண. வரமா? வாங்கண்ணே. பை சார். ஏண்டா ரோட்ல சண்டை போட்டு இருக்கீங்க? போடா போடா, யூஸ்லெஸ் ஃபெலோ. அண்ணே செத்தானா இல்லையோ தூக்கி எஞ்சிட்டு போயிடுவோண்ணே. வேண்டாண்டா, வண்டியில ரத்தமாயிரும். எங்கேயாவது குழி தோண்டி போச்சுட்டு போயிடலாம். நான் டெரரிஸ்ட் இல்லடா, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் சீஃப் பிரகாஷ். எங்களை மன்னிச்சிடுங்க சார். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். உயிரை வேணாலும் கொடுக்குறோம். ஹலோ, ஓகே. என்னோட மூட கெடுத்துட்டாங்க. உங்க மூடு சரியாகணும்னா நாங்க என்ன செய்யணும் சார்? நாம எல்லாரும் ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சந்தோஷமா இருப்போம். நீங்க வெளில போறீங்களா? சொல்றேன்ல. உப்பு காரம் உள்ளதா, வெத்தலைக்குள் சொர்க்கம் தெரிகிறதா, கச்ச கட்டி அடைய ஒன்னு நான் சொக்கி நிக்க வைக்கட்டா. இந்த நட்டு கட்டதா உங்களை நாக்கு சட்ட வச்சவ, கிக்கு இருக்கிறதா கண்ணு ரெண்டு கிச்சு கிச்சு முட்டதா. அண்ணுங்கட கிண்ணுங்கட ஆனந்தமா கொஞ்சங்கட பட்டு மெத்த போல கொட்டடா. வாங்கடா, உப்பு காரம் உள்ளதா, வெத்தலைக்குள் சொர்க்கம் தெரிகிறதா, கச்ச கட்டி
திக்கின்ற வட்டாத கேணி கொண்டாடுடா என பந்தாடுடா என்னாலதான் சுகம் உண்டாவது இந்தாங்கடா இத வாங்குங்கடா அட என்னைய அணைச்சுக்கடா மாமா உப்பு காரம் ஹே உப்பு காரம் உள்ளதே வெத்தலைக்குள் சொர்க்கம் தெரிகிறதே கச்சா கட்டியறையே ஒன்ன நான் சொக்கி நிக்க வைக்கட்டா பாரு காசி, நீ நான் சொல்ற மாதிரி செய், உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா நீ இந்த நாட்டை விட்டு துபாயோ சவுதியோ போய் சேரலாம். அங்க நீ ஜாலியா இருக்கலாம். இந்த சிட்டில இருக்கிற மெயினான இடங்களெல்லாம் நீ அட்டாக் பண்ணணும். ஆயிரக்கணக்கான பேர் சாகணும். எல்லாரும் நம்மளை கண்டு நடுங்கணும். இந்த தேசத்தையே தரமட்டமாக்கணும். மொத்த ஸ்டேட்டும் என் கைக்குள்ள வரணும். இந்த வேலையெல்லாம் நான் செய்யறதுக்கு நீ எனக்கு உதவியா இருக்கணும். நாளைக்கு ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா வெடிபொருட்களும் இந்த சிட்டிக்கு வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு சாயந்தரத்துல இருந்து நம்மளோட வேலையை நாம ஸ்டார்ட் பண்ணணும். நாம நினைச்ச மாதிரியே சிட்டில வச்ச எல்லா பாம்களும் ஒவ்வொன்னா வெடிச்சு செதறணும். ஜனங்களோட உடல் செதறி சாகணும். இதுக்கு தேவையான ஏற்பாட்டை எல்லாம் நீதான் செய்யணும் காசிம். இதுக்காக நீ பெருசா கஷ்டப்பட வேண்டியதில்ல காசிம். எங்க ஆளுங்க உன் கூட வருவாங்க. நீ இந்த ஊர்க்காரன் தானே. எங்க ஆளுங்க உன் கூட இருந்தா அவங்களை ஓ ஆளுன்னு தான் நினைச்சுப்பாங்க. அவங்கள சந்தேகப்பட மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, செக் பண்ண மாட்டாங்க. ஹோட்டல் பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம பிளான் படி காசிம் பாயை கிட்னாப் பண்ணிட்டோம்னா எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். ஏன் சார் நீங்க தூங்கலையா? நாம பண்ண போறது கடைசி யுத்தம். எல்லாரும் எந்திரிச்சு ரெடியா இருங்க. டேய் சீனு, டேய் காந்தி எந்திரிங்கடா. எந்திரடா. எந்திரி. உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட் காசிம் பாய தெரியுமா? தெரியும் சார். நீங்க அவரை கிட்னாப் பண்ணணும். நாங்களா? எஸ், நீங்க தான் பண்ணணும். உங்களால செய்ய முடியும். ஆனா எப்படி? இது சென்ட்ரல் கிளப். இங்க 10 மணிக்கு அந்த காசிம் பாய் வருவான். நீங்க ஆல்ரெடி பார்க்கிங் பிளேஸ்ல இருக்கிறதுனால காசிம் பாய் வந்து இறங்கின உடனே அவனை அட்டாக் பண்ண முடியும். காசிம் பாய் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண வெரி டேஞ்சரஸ். அவன் தனக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா தாயை கூட கொடுறதுக்கு தயங்க மாட்டான். அதனால உங்க பாதுகாப்புக்காக இந்த ரிவால்வரை வச்சுக்குங்க. டேய் பாத்ரா, மிஸ் ஆகக்கூடாதுடா. நீ நான் காந்தி பார்க் பக்கத்துல இருக்கேன். டேய் பாத்ரா, அவசரப்பட மிஸ் ஆகக்கூடாதுடா. சரி. நீங்க யாரா நீங்க? நில்லுங்கடா. சார் அந்த கார்ல யாரையோ வழுக்க டைம்ல தூக்கிட்டு போறாங்க சார். ஹலோ சார், காசிம் பாயை கடத்திட்டோம் சார். வெரி குட். இப்ப எங்க இருக்கீங்க? அவன் சாகல. அந்த பிரகாஷ் உயிரோட தான் இருக்கான். உயிரோட தான் இருக்கான். உயிரோட இருக்க முடியாது சார். நாங்க அவனை கொண்டு அவன் செத்து ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள அவன் எலும்ப பார்த்து என்கிட்ட வந்து கதை சொல்றீங்களா? ஒரு வாரத்துல அவன் பணத்தை புழு பூச்சி கூட சாப்பிட்டு இருக்காதடா. முட்டா பசல சாவுங்கடா. அவன் இங்கதான் எங்கேயோ இருக்கா. நிச்சயம் என்ன தேடி இங்க வருவான். அவன் வரும்போது அவன் கதையை நான் முடிச்சாகணும். இல்லனா ஏன் கதையை முடிச்சிடுவான். ரியாஸ் சார், நீ எங்க இருக்க? கண்ட்ரோல் ரூம்ல சார். ஓ வைஃப் சேஃபா? சேஃப் தான் சார். ஆம். சீதா
சினு சார், நீ உடனே போய் நம்ம டீ கடை சீதாவை சேஃபா கூட்டிட்டு வந்து. ஓகே சார். குயிக். நம்ம சீதாடா. ராஜு, சீதாவுக்கு என்னாச்சு? சீதாவை கிட்னாப் பண்ணி வேன்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க சார். ஓ ஷிட். Damn it. டேய் அந்த வேன் அங்க நிக்குதுடா. போலீஸ்காரன் எங்க இருக்கான்னு மரியாதையா சொல்லுங்கடா. அவன் எங்கடா இருக்கான்? இப்படி எல்லாம் கேட்டா இவங்க சொல்ல மாட்டாங்க. கேட்கிற விதத்துல கேளுங்கடா. எனக்கு தெரியாது. என்னடா பாக்குற? சுட்டு தள்ளாத ராய. எனக்கு தெரியாது. அந்த பிரகாஷ் வந்துட்டான். அவனை விடாதீங்க, சுட்டு தள்ளுங்கடா. இருக்கான். அவனை சுட்டு தள்ளுங்க. எங்கடா இருக்க? வெளியே வாடா. வெளியே வா. பொண்ண குருவி சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். வெளியே வாடா. இல்ல விட்டுடு, அந்த பொண்ணை விட்டுடு. இல்ல இவனை சுட்டு தள்ளிடுவேன். முட்டா பையில காசிம் ஏன் ஆளு இல்லடா, உங்க ஆளுதான். அவனை நீ என்னடா சொல்றது? நானே சுட்டு தள்ளிடுறேன். சாகுடு.
கண்ணை கீழே போடுறா இல்ல இந்த பொண்ணை கொன்னுடுவேன். ஏண்டா, இந்த பொண்ணுக்காக உன்னை விட்டுட்ட சொல்றியா இல்லைன்னா அவளை கொன்னுடுவியா? கொன்னுடா, முடிஞ்சா கொண்டு பாருடா அவளை. இந்த ஒருத்திக்காக நான் உன்னை விட்டுட்டேன்னா ஆயிரக்கணக்கான இந்தியர்களை நீ கொன்றுவடா பரம்போக்கு. வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். கொன்னுடுங்க சார், கொல்லுங்க இவனை. எல்லார்கிட்டையும் முஸ்லிம்களோட மரியாதையை கெடுத்து தன்னுடைய சுயநலத்துக்காக எங்க மதத்தை பயன்படுத்திக்கிட்டான் சார். அவனுக்கு உதவி செஞ்ச தப்புக்காக என்னையும் கொன்னுடுங்க சார். கொல்லுங்க சார், கொல்லுங்க சார். புடிங்க, இவனையும் கொல்லுங்க சார். இப்ப புரிஞ்சுதாடா, இந்திய நாட்டுல பிறந்த ஒவ்வொரு முஸ்லீமும் உனக்கு அடிமை இல்லடா. நீ சொல்ற வேலையை நான் செய்யறதுக்கு. கொல்லுங்க சார் அவனை. இந்த மாதிரி பரம்போக்கெல்லாம் முஸ்லீமா பிறந்ததுக்கு நானும் தலை குனிஞ்சு வேதனைப்படுறேன் சார். இவனுக்கு மட்டுமா சார் மதம் இருக்கு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு மதம். அந்த மதத்துல மனிதாபிமானமும் இருக்கு. ஆனா எங்கிருந்தோ வந்த இந்த பரம்போக்குங்களால முஸ்லீமா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே கெட்ட பேரு தான் சார். இவனை கொல்லுங்க சார், கொல்லுங்க சார் இவனை. கொல்லுங்க சார் இவனை. கொல்லுங்க சார் இவனை. கொல்லுங்க சார் இவனை. டேய், இதுதான்டா இந்தியா. பாத்தியாடா நீ அவங்க என்ன சொல்றாங்கன்னு? ஓ ரத்தம் இந்த பூமியில சிந்தனும்டா. இதுதான்டா என் தேசம். உன்ன மாதிரி புறம்போக்கு பசங்க எத்தனை பேர் எத்தனை விதத்துல ஏதாவது பண்ணிடலாம்னு இந்த தேசத்துக்கு நீங்க வந்தீங்க. திரும்பி உயிரோட போக மாட்டீங்கடா. போக விட மாட்டோம்டா. சுற்றாதா